மொத்தம் 61,100 கோடி வெள்ளி மதிப்புடைய 13வது மலேசிய திட்டத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்தார். இத்தொகையில் மேம்பாட்டு நிதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 43,000 கோடி வெள்ளி அரசாங்க கருவூலத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. இதர 12,000 கோடி வெள்ளி அரசாங்கம் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் தொடர்புடைய முதலீட்டு நிறுவனங்களினால் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அன்வார் கூறினார். இதை தவிர்த்து 6,100 கோடி வெள்ளி தனியார் மற்றும் பொது பங்காளித்துவம் மூலம் தனியார் துறைகளிடமிருந்து வந்திருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டார். இதில் 43,000 கோடி வெள்ளியில் பாதி தொகை அல்லது 27,700 கோடி வெள்ளி பொருளாதாரத்துறைக்கு வழங்கப்படும் என்று நேற்று அவர் தெரிவித்தார். மொத்த தொகையில் 13,300 கோடி வெள்ளி சமூக துறைக்கும், 6,700 கோடி வெள்ளி கல்வித்துறைக்கும், 3,900 கோடி வெள்ளி சுகாதாரத்துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அன்வார் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறைக்கு 5,100 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டிருக்கும் வேளையில் நிர்வாகத்துறைக்கு 1,700 கோடி வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த வியூக ஒதுக்கீடுகள் அதிக பலனை அளிக்கக்கூடியவை என்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான அரசாங்கத்தின் ஈடுபாட்டை இது பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.